குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கிங்ஸ்டன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்தோட கேஷ் அண்ட் குருவை பார்த்துலாம். திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள். பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் வந்து கிங்ஸ்டன். இந்த படத்தோட ஹீரோ வந்து இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார். இவரோட 25வது படம், நாயகனா நடிக்கக்கூடிய 25வது படம் திவ்ய பாரதி. இதுக்கு முன்னாடி பேச்சுலர்னு ஒரு படத்துல ஜிவி பிரகாஷோட நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அந்தோணி மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. புதுமுக இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ், தயாரிப்பும் ஜிவி பிரகாஷ் தான், கதாநாயகனும் அவர் தான். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1984 85 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர்னு ஒரு கிராமம். கூவத்தூர் கிடையாது, இது வந்து தூவத்தூர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க வந்து இறந்து கரை ஒதுங்கி கிடக்குறாங்க. கடலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. அங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரை வந்து பெட்டிக்குள்ள ஒருத்தரை அடிச்சு கொன்னுறாங்க. கொன்னவரை பெட்டிக்குள்ள வச்சு, சவ பெட்டிக்குள்ள வச்சு அங்க கடற்கரையில புதைக்கிறாங்க. அவருடைய ஆத்மா வந்து பேயா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கடல்ல வந்து இவரை இறக்கிடலாம், நடுக்கடல்ல கட்டி இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஊர் நல்லா இருக்கும். ஆனா கடலுக்கு நம்ம கடலை வந்து பலி கொடுத்தாகணும். ஊர் வேணுமா கடல் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க நம்ம பொதுமக்கள்லாம் பேசும்போது, கடலுக்கு நடுவில் கொண்டு போய் அவரை அந்த பெட்டியோட இறக்கிறாங்க. அவர் ஆவியா அந்த கடல்லையே இருக்கிறாரு. மீன் பிடிக்க யாரு போனாலும் அவங்கள கொன்னுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஆரம்பமாகுது. ஜிவி பிரகாஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனா இருக்காரு. அவர் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளான உடனே 2025 கதை வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகத்துல இந்த கடல் அட்டைகளை கடத்துறது அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் அவர் கூட ஒரு பையன் ஒருத்தர் வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது கடல் அட்டையை கடத்தாம இவங்க ஏதோ போதைப் பொருள் கடத்துறத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் ஆர்மி வந்து அவங்கள வந்து ரெண்டு டீமையும் சுடுறாங்க. சுடும்போது அந்த சின்ன பையனை சுட்டு கொண்டு வர்றாங்க. கொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த சின்ன பையனுடைய சாவுக்காக பழி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லன், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த வில்லனை வந்து பழி வாங்கன்னு நினைச்சிட்டு, அப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போன நம்மளுடைய மீனவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை, பேய் பிசாசுன்னு பொய் சொல்றாங்களான்னு நினைச்சிட்டு அந்த வில்லனையும் கடத்தி இந்த போட்ல வச்சுக்கிட்டு கதாநாயகியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இவர் வந்து கதாநாயகன் வந்து கடலுக்கு போறாரு. அந்த தூவத்தூர் கடலுக்குள்ள போறாரு. போனவர் உயிரோட வந்தாங்களா இல்லையா, உண்மையிலேயே அங்க பேய் தான் இருக்கா, பிசாசு தான் இருக்கா, அந்த கட்டுக்கதையெல்லாம் என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட கிங்ஸ்டன் படத்தோட முழுநில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல ஹீரோவோட கேரக்டர் நேம், ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கேரக்டர் நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன். அதனாலேயே டைட்டில் வச்சுட்டாங்க. இது வந்து தமிழ் பேரா இங்கிலீஷ் பேரா வேற பேராங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல டைட்டில் வைங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எந்த மாதிரி பேருன்னு எனக்கு தெரியல. அதனால அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்படி இருக்கு இந்த படத்தோட கதை, திரைக்கதை இப்படி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு, சினிமோட்டோகிராஃபி, அந்த கேமரா வேலைகள் வந்து நல்லா இருக்கு. கடலையும் நல்லா அழகா படம் பிடிச்சிருக்காரு. ப்ளூ மேட்டு, கிரீன் மேட்டு அதெல்லாம் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. மீனவ கிராமத்தை அழகா காமிச்சிருக்காரு கேமராமேனு. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதை, நல்ல கதை. அதாவது இதுதான் கதை, இதை சுவாரஸ்யமா திரைக்கதை பண்ணாம விட்டாரு புதுமுக இயக்குனர். அது வந்து மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், பின்னணி இசையும் சென்சார் சர்டிபிகேட் போட்டு முடிச்சதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு ஜிவி பிரகாஷ். ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சு ரோலிங் டைட்டில் வரைக்கும் வாய்ச்சிக்கிட்டே இருக்காரு பின்னணி இசைய. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சைலண்டா விட்டு இருந்திருக்கலாம். அது வந்து ஏன் அவரு பண்ணலைன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை அவரே ஹீரோ, அவரே ப்ரொடியூசர்,
அப்படிங்கிறதுனால அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா தான் இருக்கு. கதாநாயகியோட ரோலும் பெரிய அளவுல ஸ்கோப் இல்லை. கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் ஒரு லவ் சாங் அந்த கடற்கரையிலேயே வச்சிருந்துருக்கலாம். செகண்ட் ஹாப்ல கொண்டு போய் அந்த போட்ல போகும்போது வச்சிருக்காங்க. அது ரசிக்கும்படியா இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிச்சதுனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போர் அடிச்சதுனால செகண்ட் ஹாப்பையும் ரசிக்கும்படியா இல்லை. அதுவும் திரைக்கதையும் வலுவா இல்லை. என்னென்னமோ ட்விஸ்ட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு வில்லன் இறந்ததா சொல்றாங்க, அப்புறம் இன்னொருத்தர் இறந்ததா சொல்றாங்க, என்னென்னமோ ட்விஸ்ட்டும் சொல்லி ஓப்பன் பண்றாங்க. அது ஓப்பன் பண்ணா சர்ப்ரைஸ் மாதிரியே தெரியல. எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது செகண்ட் ஹாப் செம போரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, அதுவும் போர் அடிச்சிச்சு, அது வேற விஷயம். ஓவராலா பார்க்கும்போது இந்த கிங்ஸ்டன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ கிங்ஸ்டன் படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களையும் ஒரு தடவை ஷேர் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஆதரவை தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு படத்தோட திரை விமர்சனத்தை சந்திக்கிறேன். இல்லைன்னா சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.